ஹலோ மக்களே 39வது எபிசோட் இப்பலாம் எபிசோட்ல சாரடாவே மீட் செய்ய தான் காமிச்சிட்டு இருக்காங்க. உன்னை சாரடா சொல்லிட்டு இருக்கா இந்த பர்ட்டோ எப்பவும் போல லேட்டா தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை மீட் செய்ய சொல்றான். எப்பவும் பார்த்தாலும் பர்ட்டோ திட்டிக்கிட்டே இருக்கே, ஏன் அப்படி செய்யறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். மீட்ஸ்க்கு எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு, அதை நான் ரீச் பண்ணணும், இவனுக்கு அடியில என்னால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரிடா உன்னை பத்தி நீ சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. என்ன பத்தியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ எந்த மாதிரி மிஷன் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, இது வரைக்கும் உன்ட்ட இந்த மாதிரி விஷயத்துல நான் கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க சாரடா. உன்னை மீட் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் பர்ட்டோ கூட சந்தோஷமா மிஷன் போயிட்டு வரணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பர்ட்டோ தான் சொல்லிட்டு இருக்கா சாரடா. உனக்குன்னு எதுவும் சொந்த ஐடியா கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இது என்னோட சொந்த ஐடியான்னு சொல்லிட்டு அப்படி வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நானே இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நானா எடுத்த முடிவுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி மீட்ஸுக்கு பழசை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. பார்த்தா ரொம்ப அடிபட்டு கிடக்கான். ஒரு வழியும் முழிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சி மாரு. அவனை பார்த்து பார்த்தா இவனுக்கு அதிர்ஷ்டம் வந்து சுகர் சுவத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒராச்சி மாரு. உன்னை ஒராச்சி மாரு சொல்றான், டே இந்த மெடிசன் மட்டும் நீ குடிச்சிட்டீனா உன் உடம்பு சரியாயிரும், இது ஒரு டோஸ் குடின்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை மீட்ஸுக்கு பாத்துக்கிட்டே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கான். ஆனா அதுல வேற ஏதோ கலந்துருக்கு போலுக்கு. சுகர் சு பாத்துக்கிட்டே இருக்கான். அவனை பார்த்தா குடிச்சு முடிச்சு அந்த கிளாஸை கீழே போட்டுதான். பார்த்தா அவ்வளவு கசப்பா இருக்கு போலுக்கு. ஆனா ஒராச்சி மாதிரி எதுவுமே பேச மாட்டேங்கான். அதை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒராச்சி மாதிரி வந்து சுகர் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். டேய் இப்ப தூங்குவான், தூங்கி எந்திரிச்ச போறான், அவனை என்கிட்ட கூட்டுவான்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் ஒராச்சி மாரு. அப்புறம் மீட்ஸிக்கு தலைக்குள்ள ஏதோ ஒன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. டேய் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சுகர் கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா மீட்ஸிக்கு முழிக்கான், நான் எங்கடா இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்தா ஒராச்சி மாரு இடத்துல உட்காந்துருக்கான். பார்த்தா ஒராச்சி மாரு பார்க்க ஒருத்தர் ஹூடி போட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். இது 6வது அட்டம்ப்ட்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த வாட்டியாச்சும் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல மீட்ஸிக்கு கட்டுறாங்க. நான் இதுக்கு பெட்ல படுத்திருக்கேன்னு சொல்லி சுகர்ஸ் கேட்டுக்கிட்டு வரான். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், அதெல்லாம் பத்தி நீ யோசிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டாப் சீக்ரெட்டான மிஷன்ல நீ தோத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லார்ட் ஒராச்சிமர் கூட நீ ஒரு 2 மந்த் டீம் மாதிரி போன, அங்க நிறைய அடிபட்டுட்ட, அதனாலதான் உனக்கு இங்க வந்து அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சுகர்ஸ். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு சுகர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சடனா சுகர்ஸ் அவனை அட்டாக் பண்றான். ஆனா பிளாக் போட்டு போயிட்டே இருக்கான் மீட்ஸுக்கு. சடனா பாம்பு கை மாதிரி வளைச்சு தூக்குதான் சுகர்ஸ். பார்த்தா குணை கீழே போட்டு அடுத்த செகண்ட் பாஞ்சிட்டு வந்து நல்லா பண்றேன்னு சொல்லிட்டு அவனே குதி தூக்கு போறான். பார்த்தா மீட்ஸுக்கு வந்து சடனா வந்து அவன் கையை குத்திக்கிட்டான். என்னை மன்னிச்சிருங்க, நீங்க வந்து ஒரு பிராங்க் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே உன் மூளை தாண்டா உன்னை எல்லாத்தையும் மறந்துருக்கான, உன் பாடி எப்பவுமே உன் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா தண்ணியை கரைஞ்சு போய்கிட்டே இருக்கான் சுகர்ஸு. பார்த்தா மீட்ஸுக்கு உடம்புல உள்ள காயத்தையும் சரி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காம மாஸ் காட்டுறான். என்னை மன்னிச்சிரு, உன்னை லைட்டா நான் செக் பண்ணண்டா, உன்ட்ட என்ன ஷினோபி எபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான்டான்னு சொல்லிட்டு இருக்கான். லார்டு ஒராச்சி மாரு உன்னை பார்த்து டிசப்பாயின்மெண்ட்ல ஆக மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒராச்சி மாருவான்னு சொல்லிட்டு முழிக்கான். உடனே வந்து ஒராச்சி மாரு அவனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு தான், நான் தாண்டா உங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் என்னோட பேரண்டான்னு சொல்லி கேட்காம, ஆமா நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன், நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானவன் சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சி மாரு. உன்னோட பழைய மெமரியை திரும்பி வந்து ஞாபகத்துக்கு கொண்டு வர போறோம், அந்த இடத்துக்கு நம்ம போக போறோம் சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பட்டன் அமைக்கி ஒருத்தன ஹாலோகிராம்ல ஒருத்தனை காமிச்சிட்டு இருக்கான். இவன் ஒரு ஷினோபி, மெமரிஸ் எல்லாம் திருடுதவன் சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சி மாரு. நிறைய பேர் மெமரிஸை வந்து அவன் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு அதை மனிப்புலேட் பண்ணுவான், டிஃப்ரெண்ட் மெமரி அவன் எடுத்துக்கிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் மீட்ஸுக்கு உன்னோட மெமரி இவன் தாண்டா திருடிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்ம திரும்பி எடுக்க போறோம், அதை ரீஸ்டோர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பிறகு உனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. சுகர்ஸ் சொல்றான், டே திருடுதல தாண்டா இவன் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால இவன் பாத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான் சுகர்ஸ். நம்ம 2 பேரும் நம்ம திரும்பி கிளம்ப போறோம் சொல்லிட்டு இருக்கோம் ஒராச்சி மாரு. சரி முந்தின மிஷன்ல நம்ம அப்படி என்னதான் பண்ணோம், இவன் அப்படி எப்படி மீட் பண்ணணும்னு சொல்லி மீட்ஸுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை ஒராச்சி மாரு சொல்றான், இவனோட இன்டெல் திருடாண்டா நம்ம போனோம், ஆனா இவன் நம்மள லாக் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் இன்டெல் எடுக்க போய் அவன் நம்ம இன்டெல் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் சுகர்ஸ். உங்க பேர் ஒராச்சி மாரு தானே, நீங்க என் கூட மிஷன்ல இருந்தா உங்க மெமரி அவன் திருடலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் மீட்ஸுக்கு. நீங்க என்னோட அப்பாவா இல்ல என்னோட அம்மாவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டைப்பா அதெல்லாம் முக்கியம் இல்லடா, என்னை பத்தி உனக்கு சொல்லலாம், நான் ஒரு லெஜெண்டரி சனின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஒரு சாதாரண ஷினோபி கிடையாது, அது மட்டும் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்னை மாதிரி ஒரு வீக்கானவனை எதுக்கு நீங்க கூட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே ஒன்ன நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா, நீ என்னோட குழந்தை, நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சி மாரு. உன்னை யாருன்னு உனக்கு புரிய வைக்க போறான்டா, இதான்டா உன்னோட விதின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ குழந்தை தான், ஆனா இருந்தாலும் என்னோட பேச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு சொன்னா கெஞ்சுட்ஸோ போட்ட மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். சடனா மீட்ஸுக்கு செதறிட்டான். எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நான் யாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் கூட வா, அதை போய் நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்றான் ஒராச்சி மாரு. சடனா பார்த்தா அவனை தேடி அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. பார்த்தா 2 பேரும் வேற லெவலா வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த பேரியர் தான் நம்ம தாண்டி போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அவனை அடிச்சு நூறிக்கி அவன்கிட்ட உள்ள மெமரியை திருடணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சி மாரு. இதை தாண்டா நீ போன மிஷின்ல பண்ணு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சி மாரு. ஏன்னா அந்த பேரியரை தாண்டணும்னா அது ஒன்னால மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட அந்த பவர் இருக்கான்னு சொல்லி கேட்காம, டே உன்ட அந்த பவர் இருக்கு, ஆனா நீ மறந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சி மாரு. டே உன்ட ஸ்பெஷல் பவர் இருக்குடா, அதை உனக்கு எப்படி யூஸ் பண்ண நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த மெமரிஸை திருட ஷினோபி அங்கதான் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான். பேரியரை தொட்டனே அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு பார்த்தா பேரியர் தொட்டனே ஓப்பனாக ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்து சொன்னோம்லடா இதாண்டா உன்னோட பவர்னு சொல்றான். உன்னை மீட்ஸிக்கு முழிக்கான், இதான் நம்ம பவரான். பார்த்தா வேகமா போறானுங்க. பார்த்தா எடுத்தோன்னு இந்த ஷினோபி அங்கதான் நின்றுகிட்டு இருக்கான். டே நீ என் வழியில திரும்பி வருவன்னு நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அந்த சாயோன்னு சொல்லிட்டு சொன்னா பேரலிசிஸ் ஜுட்ஸு ஒரு ஜுட்ஸு போட்டு விடுதான். மீட்ஸிக்கால நகல கூட முடியாது. டே இந்த பையனோட மெமரிஸை நான் திரும்பி எடுக்க வந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சி மாரு. அட என்னோட பேரலிசிஸ் ஜுட்ஸு ஓன்ட்ட ஒரு காலம் சொல்லிட்டு ஒராச்சி மாரு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா 2 பேரும் வேற லெவலில் சண்டை போட ஆரம்பிக்கானுங்க. என்னடா இவனுக்கு இப்படி சண்டை போடுறான்னு சொல்லிட்டு மீட்ஸிக்கு பார்த்துட்டு இருக்கான். வேற லெவலில் தெறிக்க சண்டை போடுறானுங்க அவனுங்க. பார்த்தா ஒராச்சி மாரு 2 துண்டா வெட்ட போறான். ஆனா நம்மளால சொல்லவா அவனு மாஸ் காட்டுறான். ஒராச்சி மாரு பாம்பாலே லாக் பண்ணி தூக்குறான். சடனா அவனோட பாம்பை வச்சு அவன் ஆர்மரை கடிச்சு துப்பு பக்கம். பார்த்தா ஆர்மரை உடைக்கவே முடியாது.
டேய் உன்னோட பாய்சன்லாம் என்ன ரீச் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்காம நிஞ்சா ஆர்ட் ஆர்மர் ஈட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதான். பார்த்தா அவன் பாம்பே லாக் பண்ணி தூக்குதான் ஒராச்சுமரும் லாக் பண்ணிட்டான். போன வாட்டி தாண்டா நீ தப்பிச்சு போயிட்டான், ஆனா இந்த வாட்டி உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காம பார்த்தா மீட்சிக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஒன்னால மட்டும் தாண்டா காப்பாத்த முடியும் சொல்றான் ஒராச்சுமரு. சேஜ் பவரை யூஸ் பண்ணுன்னு சொல்றான். இவனைத்தான் நான் பாக்கே வந்திருக்கேன். டே நீ ஆல்ரெடி நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காம பார்த்தா பேரலிசி ஜுட்ஸுவெல்லாம் அவனை மூவ் பண்ணவே முடியல மீட்சிக்கியால. டே உன்னோட பவரை நீ மறந்துடா, அதனால இந்த ஜுட்ஸுவெல்லாம் உன்னால ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காம பவரே இல்லாதனா நீ ஒரு ஆர்டினரி ஷினோபி தான் சொல்லிட்டு இருக்காம. 2 துண்டா வெட்ட போறான். மீட்சிக்கு செதறி பாத்துக்கிட்டு இருக்கான். அவனை சடனா பார்த்தா அந்த மெமரி திருடுது ஷினோபியால மூவ் பண்ண கூட முடியல. பார்த்தா ஒராச்சுமரு அவன் ஜுட்ஸுவெல்லாம் உடச்சிட்டு விட்டான். டேய் உன்னோட ஜுட்ஸுவெல்லாம் நான் ஆல்ரெடி பாத்துட்டு தாண்டா வந்திருக்கேன். என்னோட சின்ன பாம்பு வாய்க்குள்ள அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா அது உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஆர்மருக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காம. என்னோட பாய்சன் இப்போ உடம்பு ஃபுல்லா தாண்டி போயிருக்கு சொல்லிட்டு இருக்காம. டேய் மீட்சிக்கு இவனை மட்டும் நீ பத்துக்கோன உள்ள போய் இன்டெல் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒராச்சுமரு உள்ள போய்கிட்டு இருக்கான். எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய் நான் சில விஷயத்தை பார்க்க போறேன், நான் ரொம்ப நேரம் எடுக்காதுன்னு சொல்லி போயிட்டு இருக்கான் ஒராச்சுமரு. அவன் பக்கத்துல மட்டும் போயிடாதுன்னு சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா அவன் மூவ்மெண்டே இல்லாம அப்படி கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா சடனா அந்த ஷினோபிக்கு வந்து ஒரு மாதிரி இழைக்க ஆரம்பிக்கி. டேய் மூவ் பண்ண உன்னை வெட்டிடும் சொல்லிட்டு இருக்கான் மீட்சிக்கு. டேய் நான் உன்ட பேசதாண்டா ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆன்டிடோட ப்ரிப்பேர் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் இதுக்குள்ள ஆன்டிடோட் தான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய மாஸ்க மட்டும் எடுத்து விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ என்னை மணிப்புலேட் பண்ணலான்னு பாக்கன்னு சொல்லி மீட்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். மாஸ்க மட்டும் எடு, உனக்கு எல்லாமே புரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் இந்த ஒராச்சுமரு தான் ஒன்னே மணிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருந்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒராச்சுமரு சொன்னது எல்லாமே போயிடா, என்னோட மாஸ்க மட்டும் கழட்டு, உனக்கு எல்லாமே புரியும் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ யாருன்னு உனக்கு ஐடியா இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒராச்சுமரோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்சிக்கு. போன வாட்டி உன்னோட மெமரிஸ் அழிச்சிட்டேன், அது கரெக்ட் தான், ஆனா இந்த வாட்டி அதே அகைன்ஸ்டா உனக்கு யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட மாஸ்க கழட்டு, அதுக்கப்புறம் நீ ஒரு முடிவெடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா அவன் கையை அப்படியே கொண்டு வந்துட்டு அந்த மாஸ்க கலட்டுறான். மாஸ்க கழட்டு அடுத்தது வந்து மீட்சிக்கு மிரண்டுட்டான். டேய் நானும் மீட்சிக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் பெருசா வளர்ந்துருக்கான். உனக்கு முன்னாடி அவன் என்னைய தண்டா கிரியேட் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் சின்ன மீட்சிக்கு. நம்ம 2 பேருமே ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண ஆளுடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனோட ஆம்பிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காண்டி தானே நம்மள வர வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அவன் வெசலுக்கு பேர் வந்து சூக்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தம் 12 சோடியா கிரியேச்சர்ல அது ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதைத்தான் இவன் பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பு பேர் தான் சூக்கின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனாலதான் நம்ம பேர் மீட்சிக்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியலான ஆளான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் அவன் நம்ம 2 பேரையும் கிரியேட் பண்ணி நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒன்னால மட்டும் தான் அந்த இடத்துல வந்து பேரியர்லாம் ஓபன் பண்ண முடியும். அதனால தான் அவன் ஒன்ன மணிப்புலேட் பண்ணி கூட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் ஆல்ரெடி ஒராச்சுமரு வச்சிருந்த விதையத்தை தான் நான் திருடிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி விதையை யூஸ் பண்ணி நிறைய பேரை வர வச்சுக்கிட்டு இருக்கான். அதை அழிக்க தாண்டா இங்க சேர்த்து வச்சிருந்தேன்னு சொல்றான். அதுக்காண்டி தான் ஒராச்சுமரு ஒன்னே கூட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கிரால ஓபன் பண்ணா அது வந்து ஒராச்சு மட்டும் தான் கீ இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அந்த கீயை விடு, நீ எதுக்கு அதை உடச்சு விடலன்னு சொல்லிட்டு மீட்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நம்ம எல்லாம் வந்து ஒரு ஆர்டிபிஷியலான ஹியூமன்டா, நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல எல்லா முடிவுலாம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒன்னு அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நானும் ஒராச்சுமரோல கிரியேட் பண்ண ஆளுதான்டா, ஆனா என்ன ஒண்ணு நான் அவங்க சைட்ல இருந்து தப்பிச்சு நான் தனியா வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒராச்சுமரு அவனோட அடிமை மாதிரி நம்மள வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்காண்டா, அது இனிமேல் இந்த உலகத்துல நடக்கூடாது நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்சிக்கு. அவன் இதை எடுத்துட்டு போறதுக்குள்ள அவனை கொல்லாம விட மட்டும் சொல்லிட்டு ஒராச்சுமருவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். டேய் இனிமேல் இந்த உலகத்துக்கு நீங்க இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சுமரு. நீங்க 2 பேருமே என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் மீட்சிக்கு என்னோட பவரோட உங்க பவர் வந்து ரொம்ப அதிகமானதுடா, உங்களோட எக்ஸிஸ்டன்ஸை தாண்டா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை ஒராச்சுமரு சொல்லிட்டு இருக்கான். டேய் இந்த உலகத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்கன்னா முக்கியம் கிடையாடா, நீ எப்படி பார்த்தாலும் என்னோட பெர்ஃபெக்டான சில்ட்ரன் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை இந்த உலகத்துக்கே பாசத்துக்காண்டி தாண்டா கொண்டு வந்தேன், ஆனா உங்க பவர் உங்களுக்கே தெரியாத, உங்க பவர் என்னோட பவரோட அதிகமானதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் உங்களோட வாழ்க்கையை தாண்டா நான் பார்க்க இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு ஷினோபி வந்து இந்த உலகத்துக்கு குழந்தையை கொண்டு வரது தப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னோட மோட்டிவை பார்த்துட்டு இந்த மக்கள் என்னை மன்னிக்கவும் தயாரா தாண்டா இருப்பாங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் பாசத்துக்காண்டி தானே சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நீ உன் மனசுல நினைச்சதை வச்சுட்டு நீ பாட்டுக்கு என்னெல்லாம பேசுறிய, இதெல்லாம் என்னால நம்ப முடியாது சொல்லிட்டு இருக்கா மீட்சிக்கு. டேய் நான் பண்றதெல்லாம் கடவுளுக்கு ஈக்குவல்லாம் எதுவுமே கிடையாடா, கடவுள் நம்மளுக்கு தந்திருக்காரு, அது மூலியமா தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சுமரு. மீட்சிக்கு நீ குழந்தைடா, இவன் சொல்றதெல்லாம் கேட்கான்னு சொல்லிட்டு இருக்கான் பெரிய மீட்சிக்கு. நீ ஒரு நாள் ஒராச்சுமரை ஸ்டாப் பண்ணணும், அடல்ட் வெர்ஷன் வரல, உன்னோட சேஜ் பவர் ஓபன் பண்ணி உன்னை தொலைச்சு எறின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பேரும் மாத்தி பேசுறானுங்க. ஒராச்சுமர் சொல்றான். டேய் இவன் பேச்செல்லாம் கேட்காத, என்கிட்ட விதையும் இருக்கு சாவியும் இருக்கு, நான் உன்னைய கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என் கூட வந்து சேருன்னு சொல்றான். உனக்கு நிறைய அண்ணன் தம்பியில உருவாக்கி தரேன்டா, நல்லா பெட்டராவும் இருப்பானு சொல்லிட்டு இருக்காங்க. மீட்சிக்கு ஒராச்சுமரு மீட்சிக்குன்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க மாத்தி பார்த்தா மீட்சிக்கு டென்ஷன் ஆயிட்டான். ஆனா கையில வச்சிருந்த பானையை உடச்சிட்டான். சேஜுட்ஸு அவைக்கன் பண்றான். பார்த்தா பச்சை கலர்ல பவர் பறந்து வந்துகிட்டு இருக்கு. டேய் நான் வெறும் குழந்தை தான்டா, இதை பத்தில நான் எதையும் ஆசைப்பட விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கான், எது தெரியப்பட விரும்பலன்னு நினைச்சிட்டு இருக்கான். அடல்ட் எல்லாம் என்ன பேசுறேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட வாழ்க்கையோட முடிவை நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா காத்து மாதிரி மறைதான் அவன். பார்த்தா ஸ்கிரால் அவன் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். கீயையும் அவன் எடுத்துட்டான். கண்ணி இமைக்க நேரத்துல வேற லெவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் அவன். அங்க இருந்து மறைஞ்சும் போயிட்டாங்க இருந்து. டேய் அவன் ஒரு வழியா அந்த ஸ்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சுமரு. ஆமான்னு சொல்றான் பக்கத்துல உள்ள மீட்சிக்கு. பார்த்தா ஆல்ரெடி அப்பல வந்தது இந்த மீட்சிக்கு தான் வந்திருந்திருக்கான். உடனே ஒராச்சுமரு கேட்டுட்டு இருக்கான். டேய் இந்த வாட்டி இந்த ஸ்கிரால்ல நீ அப்படி என்னதான்டா போட்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவன். பார்த்தா சேஜுட்ஸுக்கு போன சின்ன மீட்சிக்கு நார்மல் ஆயிட்டு வந்து வெளியே நின்னுகிட்டு இருக்கான். டேய் அவனோட சூரியன் அவனுக்கு காமிக்க ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் பெரிய மீட்சிக்கு.
சூரியனான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காம கடைசி 6வது முயற்சியில வந்து அவனோட சேஜுட்ஸ் ஓபன் பண்ணிட்டான். அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காம அவனோட வாழ்க்கையை அவனே சூஸ் பண்ணிக்கிட்டு அவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்காம. டேய் 7வது முறை ட்ரை பண்ணாம இருந்தானே அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான். ஓராச்சுமாரு ஆல்ரெடி அவனுக்கு ஒரு ட்ரிங்க்ஸை கொடுத்து அவனோட மெமரியை மறக்க வச்சதே என்னோட பிளான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா முதல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்ததே அவனை மறக்கடிக்க தான் அப்படி செஞ்சிருப்பான். ஓராச்சுமாரு ஆர்டிபிஷியலா பிறந்தாலும் அவன் வாழ்க்கையை அவனை சூஸ் பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்சிக்கு. எனக்கு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் முக்கியம் இல்ல, நீனும் அவனும் என்னதான் இருந்தாலும் என்னோட குழந்தைங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓராச்சுமாரு அவன் வெளிச்சத்துக்கு வந்தாலும் நீ இருட்டுல இருந்தாலும் நீங்க என்னோட குழந்தைன்னு சொல்றான். அவன் என்னோட வாழ்க்கையில என்னால வெளிச்சத்தை கொண்டு வர முடியல, ஆனா அவனோட சூரியன் அவன் கொண்டு வரான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சூரியன் காமிச்சதே அவனுக்கு வந்து பர்ட்டோ தான் காமிச்சிருந்திருக்கான். பார்த்தா அந்த ஸ்கிரால்ல பர்ட்டோ முடிஞ்சுதான் இருந்திருக்கு. இவன் மட்டும் அவங்க கூட சேர்ந்து இருந்தான்னா அவன் வந்து நல்லா தெளிஞ்சு வெளியே வந்துடும் சொல்லிட்டு இருக்கான். ஓராச்சுமார்ட்ட இருட்டுல இருந்து வெளியே வந்துடும் சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா மீட்சிக்கு அப்பதான் முடிவு எடுத்து இருக்கான். என்னோட உண்மையான பேரு மீட்சிக்கு, நான் என்னோட சூரியனை தேடி போக போறேன்னு சொல்லிட்டு. பார்த்தா அதைத்தான் இப்ப ஃபுல்லா யோசிச்சு முடிச்சிருந்திருக்கான். பார்த்தா பர்ட்டோ ஒரு வழியே வந்துட்டான். டே நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துகிட்டு இருக்காம. டே நீ லேட்டா வந்துட்டு சொல்லிட்டு சாடா கத்திக்கிட்டு இருக்கா. வரவள்ள ஒரு குழந்தை தொலைஞ்சு போயிருச்சு, அவனை தேடி போய்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சாடா டென்ஷன் ஆட்டா இது பொய்ன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பர்ட்டோ சாடும் பழையபடி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. மீட்சிக்கு இதை பத்தி நீ என்ன நினைக்க சொல்லிட்டு பர்ட்டோ கிட்டு இருக்கான். நான் இதை பத்தி எதை பத்தி ஒன்னும் நினைக்க விரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் சொல்றது நான் நம்புறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. போவமா ஆல்ரெடி லேட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீட்சிக்கு பர்ட்டோ சாட் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. கடைசியா என்னோட சூரியனை பார்த்துட்டே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போறான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.